வணக்கம். முதல்ல தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேங்க. நம்ம சார்பிலையும் சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, மக்களாகிய நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 75 வருடம் 50 வருடம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஆட்சி அமைத்து கொண்டிருந்த அந்த 2 கட்சிக்காரர்களும் செய்ய முடியாத துணியாத ஒரு காரியத்தை வந்து 3 மாதத்துல இந்த புதிய ஆட்சிக்காரரான டிவிகே ஆட்சிக்காரர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கார். என்ன உத்தரவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமது மாநிலத்தின் கனிம வளங்கள் நமக்கு தான் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து நம்ம மாநிலத்தோட கனிம வளத்தை பாதுகாத்திருக்காருங்க. எவ்வளவு கனிம வளங்களை சுரண்டி 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 எப்படி இருக்கு தெரியுங்களா? போய் பாருங்க, ஒவ்வொரு குவாரியும் போய் பாருங்க, ஆறுகளை பாருங்க, ஏன் நம்ம காவிரியை பாருங்க, கொள்ளிடத்தை பாருங்க, எல்லாம் மணல் சுரண்டி 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 பாறைகளையும் மலைகளையும் உடைச்சி குடைஞ்சி குடைஞ்சி கனிம வளத்தை சுரண்டி சுரண்டி அண்டை மாநிலங்களுக்கு விற்று இப்ப இந்த உத்தரவின் மூலமாக அண்டை மாநிலங்களுக்கு இனி கனிம வளங்கள் போகாது. தடைபட்டு நிறுத்தியாச்சு, தடை போட்டு நிறுத்தியாச்சு. நமது கனிம வளம் இனி நம் மாநிலத்தவருக்கு மட்டும்தான். அதற்காக ஒரு பெரிய நன்றியை நாம் சொல்லிக் கொள்ளலாம். இதன் வழியாக விலைவாசி உயர்வு, நிலத்தடி நீர் குறைவு, இப்படி நமது மாநிலமே வறட்சியின் பிடியில் சிக்கிக்கொண்டு மாநிலமே சிதைந்து போகக்கூடிய ஒரு நிலை, எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக இருந்ததை தடுத்து நிறுத்திய உத்தரவு தான் முதல்வர் அவர்கள் போட்ட உத்தரவு. மீண்டும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக் கொள்வோம். பார்த்துக்கிட்டு இருக்க மக்களே, நீங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அருள்ராம்.